ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீசஸில் இருக்கோம். அதில் வந்து நம்ம வந்து கேன்சர் செல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இதனால வந்து வீடியோ ஏன் போடலன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் திருப்பி நான் வீடியோ கண்டினியூஸாக போட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். சரிங்களா? இதில் வந்து கேன்சர் வந்து மேஜர் காஸ் ஆஃப் டெத். நிறைய பேர் சாவறதுக்கு கேன்சர் ஒரு மெயின் ரீசன். நிறைய பேர் இறந்து போகிறாங்க. அண்ட் தென் இதில் வந்து டெட்லியஸ்ட் டிசீஸ் அதான் இருக்கிறதே கொடிய டிசீஸ் மாதிரி. நம்ம இந்தியாவில் 1 மில்லியன் பீப்புளுக்கும் மேலே கேன்சர் கேசஸ் இதாக இருக்குது இப்போதைக்கு. ஐ டியூமர்னு சொல்லுவாங்க. கேன்சரை வந்து டியூமர்னு சொல்லுவாங்க. அது வந்து 2 டைப்ஸாக டிவைட் ஆகும். ஒன்று வந்து பெனிங் டியூமர், இன்னொன்று வந்து மேலிக்னன்ட் டியூமர். பெனிங் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ் மாதிரி. அது வந்து ஒரு இடத்துல தான் இருக்கும் கேன்சர், வேறு இடத்துக்கு பரவாது. கேன்சர் ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா ஒரு இடத்துல தான் இருக்கும், இன்னொரு இடத்துக்கு பரவாது. அது வந்து மெட்டாஸ்டாசிஸ் கிடையாது. அப்படின்னா மெட்டாஸ்டாசிஸ்னா என்னதுன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கேன்சர் பரவும். இப்போ இந்த இடத்துல கேன்சர் இருக்குன்னா அது உடம்பு ஃபுல்லாக பரவி எல்லா ஆர்கன்ஸையும் அஃபெக்ட் பண்ணும். கேன்சர் வந்து அப்நார்மலாக செல்லு க்ரோத் ஆகிறது தான் கேன்சர். இதில் வந்து மேலிக்னன்ட் டியூமர் இன்னொரு டைப். மேலிக்னன்ட்ல என்னது? மெட்டாஸ்டாசிஸ். மெட்டாஸ்டாசிஸ் என்னன்னு சொன்னால் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து பரவும். கேன்சர் இன்னொரு இடத்துக்கு பரவும். இப்போ அது வந்து இதுதான் மோஸ்ட் ஃபியரிங் ப்ராப்பர்ட்டி. கேன்சரோட ரொம்ப கொடிய ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பரவுறது தான். அது பேர் தான் மெட்டாஸ்டாசிஸ். மேலிக்னன்ட்ல வந்து பரவும், ரொம்ப தடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அண்ட் தென் நியோபிளாஸ்டிக் செல்ஸ். நியோபிளாஸ்டிக் செல்ஸ்னால் ஒரு இடத்துல இருந்து செல்ஸ் டிவைட் ஆகிட்டே இருக்கும் கண்டினியூஸாக. செல்லு நான் ஸ்டாப்பாக டிவைட் ஆகிட்டே இருக்கும். அது பேர் தான் நியோபிளாஸ்டிக் செல்ஸ். நியோபிளாஸ்டிக் செல்ஸ் வந்து கேன்சர் செல்ஸோட ஒரு செல்ஸ். கேன்சர் செல்ஸ் டிவைட் ஆகிட்டே இருக்குல்ல, அந்த மாதிரி நியோபிளாஸ்டிக் செல்ஸ் வந்து கேன்சர் செல்ஸ் தான். சரிங்களா?